ஹாய் கைஸ், நீங்கள் வந்திருக்கிறது இட்ஸ் மீ கேமில் ஒரு 77 சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ட்வின்ஸ் தான் ப்ளே பண்ணலான்னு வந்திருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி இன்றைக்கி அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இதில் மட்டும் ஸ்லெண்டர் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம், ரூஃப் டாப்பில் யூஸ் பண்ண வேணாம். சரி வாங்க, நம்ம வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே வர போகலாம். ஓகே, வழக்கம் போல் தான் இங்கே ஒரு க்ரோபார் இருக்கும். எடுத்துகிட்டு நம்ம உள்ளார போய் ஓப்பன் பண்ண வேண்டியது தான். அங்கே போய் ஓப்பன் பண்ணிட்டு கீழே சீக்கிரம் போயிடலாம். இங்கேருந்து அப்படியே டேரெக்டாக குதிச்சுட்டு இதுலேருந்து கரெக்டாக போனோம். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவுட் ஆயிடுவோம். இங்கே பார்த்த மாதிரி சத்தம் கேட்குது. இல்லை அது மியூசிக் தான். சரி வாங்க, அப்படியே எந்திரிச்சிட்டு அதெல்லாம் கண்டுக்கூடாது. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. டோர் ஹேண்டில் இருக்கு. நம்ம எடுத்து இங்கே ஒரு சத்தத்தை போடுவோம். இங்கே கரெக்டாக இங்கே ட்ராப் பண்ணிடுவோம். ஓகே, இந்த இடத்துல போய் இப்போ ஒளிஞ்சிக்குவோம். சீக்கிரமா வாங்கடா. A few moments later. ஓகே, போறானு. டே இங்க பாத்துட்டானுங்க. டே எப்பறா? This is the end. அவ்வளோதான் கைஸ். எப்படி கைஸ் இங்க பார்த்தானுங்க? சே, சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நம்ம ஒரு நல்ல ஸ்பாட்டு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம டைனமைட் எடுத்து எல்லாத்தையும் பறக்க விட்றோம். போட்டுடலாம். சீக்கிரம் வந்தவனே காமிக்கிறேன். One eternity later. ஓகே, எல்லாரும் வந்துட்டாங்க. இன்னும் கிராணி மறைஞ்சு போகிறா. சரி விடுங்க, நம்ம கபூம் பண்ணிடுவோம். கபூம் போட்டாச்சு. ஓகே, எத்தனை டிக்கெட் அவுட்டு? பார்ப்போம். 3 தான் ஆச்சா? எப்போ பார்த்தாலும் இந்த கிராண்ட்பா மட்டும் தப்பிச்சிட்றான். வாங்க, கிராண்ட்பா எங்கே இருந்தது? ஐசியு அப்படின்னுவான். கன் இருந்ததுன்னா ஐசியூக்கே அனுப்பிச்சிடலாம். அங்கே இங்கே என்ன இருக்குது? ராட் போஷனா? அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல. வாங்க, இது எதுக்கோ ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். அங்கே மேபி பம்ப் ஹேண்டில் கூட இருக்கலாம் அந்த டிஸ்க் வச்சு எடுக்கிற இடத்துல. அதனால் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே வாங்க, ஸ்லெண்டர் மாஸ்க் எடுக்கலாமா வேணாமான்னு தான் தோணுது. சரி வாங்க, ரூஃப் டாப்புக்கு எடுக்க வேணாம், வித் கெஸ்ட்டோட போட்டுக்கலாம். இப்போ எடுத்துருவோம், எதுக்கு யோசிச்சுக்கிட்டு. ஓகே, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்ததில் அங்கே க்ரீன் கீ இருந்தது. இங்கே ரிவால்வர் இருக்குது. ரிவால்வரோட பார்ட் இருக்குது. மேலே போயிட்டு இன்னும் நம்ம செக்கே பண்ணல. பாத்ரூமில் வந்து டோர் ஹேண்டில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இங்கே என்ன இருக்குது? ரிவால்வர் பார்ட்டு போடு. க்ரௌபரை போட்டு இதை எடுத்துப்போம். இன்னும் ஒரு டோர் ஹேண்டில் பார்ட் மட்டும் கிடச்சதுன்னா பிளாஸ்மா கன் எடுத்துடலாம் கைஸ் நம்ம. இங்கே என்ன இருக்குது? ரெட் கீ. போன ஸ்டெப்புக்கு தான் தேவை, இதுக்கு தேவையில்ல. ஓகே, இங்கே எதுவும் இல்லை. இங்கே பேண்டேஜ் தயாரிக்கிறதுக்கான இதாக இருக்குது. நம்பர் வேறு என்ன பார்க்கல. சரி வாங்க, நம்ம குர்ட்டாம்போக்கில் அங்கே போயிட்டு அந்த பாஸ்வேர்டு மாதிரி இருக்கல, டாட்டாக அதை போடுவோம். கைஸ், வாய்ஸுக்கு மன்னிச்சிருங்க, சளி பிடிச்சிருக்கிறது தான். ஓகே வாங்க, நம்மளே ரெண்டமாக போடுவோம். கிட்ட தான் பக்கமாக நடக்கிற சத்தமாக கேட்குது. அதனால் சிலிண்டரை மாஸ்க் போட்டே போடுவோமா? என்ன பண்ணலாம்? சரி, எதுக்கு? ஆல்ரெடி ஒரு தர்மடி வாங்கியாச்சு. இங்கே சிலிண்டரை மாஸ்க் போட்டே பண்ணுவோம். ஓப்பன் ஆகு. இதுவா? கைஸ், ஃபைனலி நம்ம வந்து கோடையாக பார்க்காம நம்ம பாட்டுக்கு போட்டோம். வழக்கம் போல் ரொம்ப வருஷம் விளாட்றோம் தானே, அதனால நமக்கே தெரியும் இந்த கோடெலாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்ம போட வேண்டியது தான். அப்படியே நான் கீழே வந்துட்டேன் ரிவால்வர் பார்ட் போடலான்னு. ஓகே, 2 ரிவால்வர் பார்ட்டு நம்மளும் குதிச்சிடலாம். 2 ரிவால்வர் பார்ட்டையும் போட்டு. கிழவன் தானே போனான் பாருங்க, கை தெரிஞ்சது கிழவன் தான். ஓகே, இவங்க இப்போ சத்தத்துக்கு வந்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஒரு வாரமாக நின்று போயின்னா நம்மளும் லேசரில் அடிப்படி செத்துருவோம். சீக்கிரமாக வாங்கடா. ஓகே, வந்துட்டான். அச்சோ, இவன் மட்டும்தானா? இப்போ நம்ம எதுவும் ரிவால்வர்லாம் வைக்க முடியாது, ஏன்னா கிராணியும் வரா, கூடவே பாபுவும் வரான். ஓகே, இப்போ நம்ம எடுத்து வைக்க முடியாது. சரி வாங்க, இப்போதைக்கு நம்ம மேலே போயிடுவோம்.
ஓ இங்கே இருக்கா? ஓகே, இதை எடுத்து போட்டு விடுவான். இந்த கிளவி ஹாப்பி நியூ இயர் எதுவுமே கிடையாது, சும்மா தமிழ் புத்தாண்டு தான் வருது. ஓகே, எங்கடா இவன் சாவலையா? நம்ம கொஞ்சம் முன்னாடியே போட்ட கைஸ். பார்த்துட்டான். பார்த்துக்கலாம் வாங்க. ஸ்லெண்டர்னா மாஸ்க் தான் இருக்குல்ல, இந்த பாம் எடுத்து போட்டு விடலாம் தான். ஆனால் நமக்கு பாம் தேவை கைஸ் இந்த அண்டர் கிரவுண்டில் போடுறதுக்கு. இந்த பூச்சிக்கிட்டையும் போடணும். அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப்புக்கு அதை ஓப்பன் பண்ணவும் உடைக்கணும். நாங்கள் அப்படியே டேரெக்டாக இங்கே வந்துட்டேன். இங்கே கீழே விழுந்து அவுட்லாம் ஆகலை. ஓகே வாங்க, ஒரு ட்ரிக்கு பார்த்தேன். அங்கே முன்னாடி போயிட்டு இப்படி போட்டு டே ஆட்டா பாவீங்களா, நான் முன்னாடி போயிட்டு அப்படியே போட்டு இந்த ஓரமாக நின்னா பாம் வெடித்தாலும் நம்ம சாக மாட்டோம் கைஸ். அதுதான் ட்ரை பண்ணேன். சரி வாங்க, அப்படியே வந்துட்டான். நான் கேஜிக்கு எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதை இங்கே தூக்கி போட்டுருவான். ஸ்லெண்டர் மாஸ்க் எடுத்துப்போம். ரிட்டர்ன் போவான் சத்தத்துக்கு. வாங்க போகலாம் வாங்க. அப்படியே மேலே போய் டோர் ஹேண்டில் எடுத்துக்கிட்டேன். டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு நம்ம 2 டோர் ஹேண்டில் வைக்கணும். இன்னொரு டோர் ஹேண்டில் 2 3 4 2 கைஸ், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க கைஸ். இது நான் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் பாஸ் பண்ணிட்டு சரி ஒரு வேளை தண்ணி குடிக்கலான்னு போயிட்டு பாஸ் பண்ணிட்டு நான் அப்படியே சரி திருப்பி கேம் விளாடுவோன்னு சொல்லிட்டு நான் விளாண்டுட்ருக்கேன். பார்த்தா பாஸில் இருக்குது ரெக்கார்டிங்கு. எனக்குலாம் ரொம்ப இதாகிடுச்சு, மன்னிச்சிருங்க கைஸ் தயவு செஞ்சு. நடுவில் நான் டோர் ஹேண்டில் வச்சு பிளாஸ்மா கன் எடுத்தேன். அப்புறம் பம்ப் ஹேண்டில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். அது மட்டும் தான் நடந்தது. சாரி கைஸ், இனிமேட்டு இப்படி நடக்காது. ஓகே வாங்க, ஸ்க்ரூ ட்ரைவர் தான் இங்கே இருக்கும், இது நம்ம எடுத்துப்போம். அடாடா கரெக்டாக போயிடுச்சு. வருது. அப்புறம் அப்படியே மேலே வந்துட்டேன். அங்கே போயிட்டு இப்போ நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு பிளாங்க் எடுக்கணும். க்ரௌபார் எங்கே போட்டேன்னு தான் தேடிட்டுருக்கேன். க்ரௌபாரு டோர் ஹேண்டில் எடுத்த இடத்துல தான் போட்டேன். இங்கே வேறு கிளவி போயிட்டுருக்குறான் பாருங்கள், சைடில் தான் இருக்குது. சரி வந்த வரைக்கும் லாபம்னு போட்டு விட்றலாமா? எனக்கு கொஞ்சம் ரேஞ்ச் எடுத்துப்போம். இல்லை போட்டுடலாமா நம்ம? சரி போட்டுருவோம். இந்தாடா வழக்கம் போல் வேறு உலகத்துக்கே போயிட்டான் எங்கள் கிளவி. இந்தா வாங்கிக்க. ஓகே வாங்க, நம்ம க்ரௌபார் எடுத்துப்போம். நம்ம பிளாஸ்மா கன் இதுக்கப்புறம் எடுத்துக்கலாமா? ஆமாம், பிளாஸ்மா கன் அப்படியே போட்டு வாங்க. சுவிட்ச் போர்டு கீயா? நான் இத்தனை வருஷம் விளாண்டுருக்கேன், ஆனால் இந்த மாதிரி இடத்துல சுவிட்ச் போர்டு கீ இருந்து நான் பார்த்ததே இல்லை சத்தியமாக. நான் நிஜமாலுமே சொல்கிறேன் கைஸ், நான் இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு கீ இருந்து பார்த்ததே இல்லை. சரி வாங்க, அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு மேலே வந்துட்டேன். கண்ணே ஒன்றுமே தெரில. ஓகே வாங்க, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. நேராக போய்ட்டு ஜம்பை போட்டுருவோம். ஜம்ப் பண்ணிட்டு இங்கே ஒரு ஜம்ப்பு. இந்த நேரம் பார்த்து தான் வருவீங்களாடா அடி? யாரா நீங்களாம்? ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து 4 ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிப்போம். 1 2 3 4. ஓகே, பெயிண்டிங் கிடச்சிருச்சு நமக்கு. இங்கேருந்து இப்படி தூக்கி போட்டுருவோம். ஐயோ இன்னுங்க வேறு பார்த்துட்டானுங்க. அங்கே ஸ்லெண்டர்னா மாஸ்க் தானே இருக்குது. அப்படியே இந்த இடத்துல குதிச்சு என்ன வருங்கடா, அப்படியே இங்கே படிக்கட்டில் அப்படியே குதிச்சிடோடு. டே எப்புட்றா? டே போச்சுரா. எனக்குன்னே வருவீங்களாடா? நம்ம லிஸ்ட்டில் தோல்விக்கான இடமே கிடையாது. சரி வாங்க, அப்படியே நான் உங்களுக்கு மேலே காட்டுறேன். ஓகே வாங்க, ஸ்லெண்டர்னா மாஸ்க் எடுத்துக்கலாம். இப்போ பெயிண்டிங் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது இந்த க்ரௌபார் மட்டும் எங்கே போட்டான்னு தெரிஞ்சதுன்னா ஓகே, இந்த பொட்டி ஓப்பன் பண்ணிடலாம். க்ரௌபார் எங்கே போட்டான்னு தெரியும். இருங்க, முதல்ல சுவிட்ச் போர்டுக்கு எடுத்துப்போம். க்ரௌபார் எடுத்துகிட்டு வந்து ஆல்ரெடி இங்கே தான் ஓப்பன் பண்ணிட்டோம். க்ரௌபார் எடுத்துப்போம். அப்படியே டேரெக்டாக இருங்க ஃபஸ்ட்டு நம்ம இங்கேயே ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம். யாருமே இங்கே எல்லா சமயத்தில் ஓப்பன் பண்ணிடலாம். டேரெக்டாக சுவிட்ச் போர்டுக்கு இருக்கிற இடத்துக்கு கட் பண்ணலான்னு நினச்சேன். ஓகே வாங்க, ஹேண்ட் வீல் போட்டுருவோம். இப்போ நமக்கு காயின் கிடச்சிருச்சு. அடுத்தது சுவிட்ச் போர்டு கீ இருக்கிற இடத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிளாஸ்மா கன் எடுத்து புருஷ மண்டாட்டு 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆட்டு விட்டுட்டுக்கிறா சாவு. அட பாவீங்களா கைஸ், எப்படி கைஸ் செத்தோம்? ஷார்ட் ரேஞ்சில் இருந்தாலும் செத்துட்டோமா? சா கைஸ், இவ்வளோ அடி வாங்கினதே இல்லை கைஸ் நான். ஸோ இத்தனை வருஷமாக இந்த கேம் விளாண்டா இவ்வளோ அடி நான் வாங்கினதே இல்லை. சரி ரிவால்வர்லாம் செஞ்சு உங்களை சுட்டு தள்ளணுன்னு டைம் தான் வேஸ்ட் ஆகும். நம்ம ரூஃப் டாப்பில் எல்லாமே பண்ணலாம். நம்ம உள்ள பொருள்லாம் போட்டுப்போம்.
ஓகே, கோல்டு காயின் எடுத்துகிட்டு க்ரீன் கீ எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்லெண்டர் நமஸ்க்கு க்ரீன் கீயும் போட்டாச்சு. 3 எடுத்தாச்சு. தப்பிச்சாச்சு. ஓகே கைஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் பண்ணியாச்சு. பாருங்கள், கிளவி இன்னமும் ஹார்ட் விட்டுட்டுக்கிறா. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு வருமே. கங்க்ராச்சுலேஷன்ஸ், குட் லக் வித் யுவர் லைஃப். ஓகே கைஸ், இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தேன் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. லவ் யூ ஆல். டாடா, பை பை.